தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் பார்த்திங்கன்னா இதே நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 10வது பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டோட நேமை டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்களோட நேம் வந்து ஃபுல் நேம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய அப்பா பேர், ஜெண்டர் டீட்டெயில்ஸ், மேலே ஃபீமேலுங்கிற டீட்டெயில்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து இமெயில் அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது, அதாவது 1/8/2022 அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்னவோ அது இங்கே மென்ஷன் பண்ணணும். ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது இங்கே மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான உங்களோட பார்ட்டிசிபேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அது என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, அதேமாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டீட்டெயில்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிக்ளரேஷனை முழுசாக படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர், இங்கே உங்களுடைய ஃபுல் நேம் ரைட் பண்ணிவிட்டு பிளேஸு டேட்டு போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெரிட்டியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒடிசா ரீஜியன் 2026 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த அட்ரஸ் தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணவும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 விதமான பதவிகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 7 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி, ஆர்ட்ஸோ சயின்ஸோ, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட டேட்டா என்ட்ரி ஸ்பீடு 8000 கீப் டிப்ரெஷன் பர் ஹவருக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங் ஸ்பீடுமே உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 25,500 81,500 வரைக்கும் சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க.
18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட உங்களுக்கு டிக்டேஷனில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். 10 மினிட்ஸில் 80 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து நீங்கள் டிக்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபியும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா www.incometaxindia.gov.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையுமே நான் உங்களுக்காக கொடுத்துட்றேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே குரூப் சி கேட்டகரியில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வின்னராகவோ அல்லது பார்ட்டிசிபேஷனாகவோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 65 விதமான கேம்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க பேஜில். ஸோ அதை செக் பண்ணிக்கிங்க. ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸு, மோட்டார் ஸ்போர்ட்ஸு, நெட்பால், பேட்மிட்டன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பேஸ்கெட் பால், பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர்ஸ், போலோ, பவர் லிஃப்டிங், ஷூட்டிங் பால், ரோல் ஷாக், ஸ்கேட்டிங், ராயிங், கேரம், ஃப்ரிட்ஜ், பாக்ஸிங், சேரம், செஸ்ஸு, கிரிக்கெட்டு, சைக்கிள் போலோ, டெஃப் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி ஒரு 65 விதமான ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட்ஸோ அல்லது வின்னிங் பண்ண அவார்டோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். காம்படிஷன் என்ன காம்படிஷன், அதோட அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் யார் தருவாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சேலரி லெவல் 7th CPC படி உங்களுக்கு பெய்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 by 1 எல்லாமே படித்து பார்த்துருங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. உங்களோட ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூ வரும். ஓகேங்களா? இன்டர்வியூக்கான கால் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸு, சர்டிஃபிகேஷனுக்கான மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 100% வந்து பொசிஷன் லெவல் வந்து 1ல் இருந்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். பொசிஷன் லெவல் 2னா 98, 3னா 96 இந்த மாதிரி உங்களுக்கு லெவல் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குமே செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஸோ இதை பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்த எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷனும் இருந்தால் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.